ஹாய், வெல்கம் டு பேக் தி திஸ் பண்டா பாட்காஸ்ட். நம்ம பாட்காஸ்ட் இதுக்கு முன்னாடி பாய்ஸுக்கு பண்ணது, அதுக்கப்புறம் பாட்காஸ்டே பண்ணலை, ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்காஸ்ட் தான் பேசணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு பாட்காஸ்ட் எதை பற்றி? மெய்யழகன் மூவி. இன்னைக்கு மெய்யழகனை பற்றி பாட்காஸ்ட்டு. மெய்யழகனை பற்றி பாட்காஸ்ட் பேசலான்ற ஐடியா முதல்ல எங்கேருந்து வந்தது? ஏன் இது வந்து நான் ஸ்மைலிங் போயிட்டு முடிய பார்த்தாவே தெரியும். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா இருக்கீங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே கட்டிங்கில் தான் அப்புறம் இருந்தேன். அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு முடி வெட்டுற கடை இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான் முடி வெட்டுவேன். இப்போ வந்து தீபாவளிக்கு ஆச்சு, நான் அவர் அப்புறமா வேறு இடத்துக்கு போயிட்டார். அப்புறமா இன்னொரு கடைக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்பத்துலேருந்து ஒரு 7 வருஷமாக அவர்கிட்ட தான் வெட்டிகிட்டு இருக்கேன். சரி, நான் அந்த கடை மூடிடுச்சு இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நாள். சரி, இப்போது ஊருக்கு போனோம், வெட்டணும் போனால் இந்த கடை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வெட்டின கடைக்கு போகிறேன். உள்ளே போனால் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல், அப்படியே அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அந்த கடை வந்து அந்த ஸ்மெல்லு கூட அப்படியே மாற்றலை, அவன் இடத்த தான் மாற்றிருக்கான். அப்படியே முடி கட்டுறக்கல்ல ஸ்மெல்லு, அது ஒரு அந்த ஸ்ப்ரே ஸ்மெல் வரும்ல ப்ரோ. அந்த ஸ்மெல்லு கூட அந்த இடத்துல இன்னும் நம்பு போகாம இருக்குது. எனக்கும் அதே ஃபீல். அப்போதான் இருக்காரு போல கடை. எனக்கு வந்து இருக்கும் அந்த ரூம் ஸ்ப்ரே ஏதோ ஒன்று. அந்த நானும் நம்ம சின்ன வயசுல இருந்த இதுவே அப்போ வந்து அந்த சேர்ல வந்து ஒரு கட்டை போட்டு உட்காருவோம்ல. இப்போ அந்த கட்டை இல்லாம அவர்கிட்ட போயிட்டு பெருமையா, அண்ணா ஷேவ் பண்ணணும்ன்ற. இல்லை, இப்போ 5வது படிக்கிறப்போ எல்லையா இருக்கும், முடியே இருக்கு அந்த தலையில முடி இருக்கும். அப்புறம் எதுக்கா கடைக்கு பண்ணு? நானும் தான் கேட்பேன், முடியெல்லாம் இருக்கா முடிக்கிட்ட போறேன். அந்த இது இப்போ அந்த ஃபீல் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெய்யழகனும் பார்த்துருந்தா, இந்த அருள்மொழி வந்து அந்த தஞ்சாவூருக்கு போயிட்டு அவன் ஒரு ஃபீல் வரும்ல, நாஸ்டாலஜிக் ஃபீலுன்றமான். அவன் அந்தளவு ஃபாஸ்ட்டாக இது வந்துட்டு அந்த ஸ்லோ ஃபேஸில் அது நார்மல் ஃபேஸுக்கு போவான்ல, இந்த நார்மல் லைஃப் ஸ்டைல் ஒரு நாள் அப்படியே ஜாலியாக போகிறது. எனக்கு வந்து அது போல் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி, அப்புறமா தான் வந்து அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி, சரி இதுவே நல்லா கண்டென்ட்டாக இருக்குல்ல, நம்ம இப்போ எப்படி அருண்மொழி மாதிரி இருக்கோம், நம்மளும் ஆனால் ஒரு காலத்தில் மெய்யழகனாக தான் இருந்திருக்கோம். நீ இருக்க, நாங்களாம் இல்லை. செத்து போச்சு, பாட்காஸ்டே செத்து போச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அருள்மொழி மாதிரி இருக்கோம். நம்ம ஒன்ஸ் அப்பான டைம் மெய்யழகனாக இருந்திருப்போம்ல, அந்த டைம் எப்படி இருந்தோம்? இன்னும் மெய்யழகனாக தான் நீ ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. சொந்த இருக்கும் பரவாயில்ல இல்லையா? நான்லாம் என் வாழ்க்கையில மெய்யழகனே பார்க்கலையா யாரையும் இது வரைக்கும். அதான் இப்போ வந்து நீ மெய்யழகனே பார்க்கலையா, ப்ராப்ளம் இல்லை, நீ வேற ஒருத்தனுக்கு மெய்யழகனா இருந்துக்கோ, அந்த மாதிரி உன்னை சேஞ்ச் பண்ணிக்கோ. வாட்ஸ்அப் கருத்து ஸ்டேட்டஸ் டோன்ட் ஹேவ் மெய்யழகன் இன் யுவர் லைஃப், பி எ மெய்யழகன் இன் அதர் ஒன்ஸ். நம்ம வாழ்க்கையில மெய்யழகன் வர மாட்டாங்க, நாம தான் மாறிக்கணும். எதுக்கு உனக்கு எனக்கு புரியல. இப்போ நீயும் மெய்யழகனா, உனக்கு மென்டலா நீயே ஸ்டேபிளா இருந்துட்டுனா உனக்கு எதுக்கு உன்னோட சப்போர்ட்? கண்ணாடி போய் பாரியா பையா. அவன் அழகா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு ஸ்டோரி சொன்னான், கட் பண்ணி 4 இடத்துல போடலாம். கெடுத்து வரதுக்குனே வரானுங்க 2 பேரும். உனக்கு எப்படி இருந்தது படம் பார்க்கும்போது? எனக்கா நல்லா இருந்துச்சு. ப்ரோ 1 ஹவருக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணல ப்ரோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் பாட்காஸ்ட் ஓவர். படம் பார்க்கும்போது இந்த தஞ்சாவூர்ல இருந்து எங்க ஊர் பக்கம் தான், மயிலாடுதுறை கொஞ்சம் அது பார்க்கும்போது எங்க ஊர் பார்த்தா தெரியும் ப்ரோ. சரி, இப்ப சொல்லவா இல்ல ஓகேன்னு முடிச்சிருவா? சொல்லு. போன பாட்காஸ்ட்லயே 15 போயிட்டீங்க. எங்கடா தெரியாம என்ன உட்கார வச்சிங்கடா சும்மா. எதுல விட்டேன் மச்சான்? நீ தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை அது அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ எங்க ஊருக்குள்ள சுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி சொந்தக்காரங்களை நான் பார்த்ததில்ல என் வாழ்க்கையில. சொந்தக்காரங்களை பார்த்துருக்கேன் மெய்யழகன் மாதிரி. எப்படி அந்த வீடை புடிங்கிட்டு விட்டு போற மாதிரியா? மெய்யழகன் நான் வீடை புடிங்கிட்டு விட்டு போவாரு இல்லையா? அவன் கேட்கலாம் சொந்தக்காரங்க மாதிரி வீடை புடிங்கிட்டு விட்டுவாங்களா, அந்த மாதிரி சொந்தக்காரங்களா? இல்ல நான் சொல்றது என்னன்னு புரியுதா? புரியுது. அவன் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? அருள்மொழிக்கு சொந்தக்காரங்க, அதனால இக்னோர் பண்றேன் நான். அந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் இல்லை. நான் எங்க ஊர்ல எப்படி இருப்பனோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸும் சரி, அந்த வீடு, இந்த தெரு எல்லாம் எங்க ஊர் மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த படம் நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரில, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் எனக்கு அப்படி எதுவும் தெரில.
ஆனால் நான் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு படம் யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. படம் ஸ்லோவாக இருக்குது யாரோ சொன்னாங்க, படம் ஸ்லோவாக இருக்குது யாரோ சொன்னாங்க. அவளை யாராவது பார்த்தீங்களா படம் ஸ்லோவாக? பார்த்தேன், இது ரிவ்யூ ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணியிருந்தானுங்க, பப்ளிக் ரிவ்யூ. நான் ஆனால் ரியலில் வந்து எவனுமே பார்க்கல, படம் ஸ்லோவாக இருக்குது ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த புதுசில் அப்படி தான் பண்ணானுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டேவே இப்போ ஓடிடியில் வந்தோன்னா தான் ஃபீல் குட் மூவி அப்படி இப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்லை நான் தேட்டரில் பார்க்கும்போது ஃபீல் குட் மூவி எல்லாரும் வந்து அந்த ட்ரிம் பண்ணதே எனக்கு தெரியாது. நான் ஓடிடியில் பார்க்கல. ட்ரிம் பண்ணாங்களா? ட்ரிம் ஆமாம், படம் நான் தேட்டரில் பார்த்தது ட்ரிம்டு வெர்ஷன் தான் பார்த்தேன். நீயே ட்ரிம் வெர்ஷன் தான் பார்த்தியா? அப்போ அன்கட் வெர்ஷன் எங்கே இருக்கு? அன்கட் வெர்ஷன் ஓடிடியில் வந்து கட் பண்ணது அவ்வளோதான். கட் பண்ண அது அவன் வந்து கட் பண்ணும் போதே யூடியூப்ல போட்டானுங்க, போஸ்ட் பண்ணிட்டானுங்க. நான் வந்து எவனாவது ஒருத்த வந்து அந்த படத்தை வந்து பைரசி தான் படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண வெர்ஷனை வந்து எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து அதை ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக அன்கட் வெர்ஷனை அவனே எடிட் பண்ணி விடுவான். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ ஒருத்த பண்ணுவான். நல்லா முடிச்சு விட்டீங்க. இல்லை ப்ரோ, அந்த டேரக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வந்து படம் அந்த அன்கட் வெர்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் தான். மலையாளிஸு அவுட்டர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஃபேமஸு. ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் கால் பண்ணி சொல்கிறாங்க படம் நல்லா இருக்கு, முக்கியமாக அந்த அன்கட் வெர்ஷன் நல்லா இருக்குன்றாங்க. என்ன சீன் அப்படியா அன்கட்? அதான் கட் பண்ணிட்டாங்க, நான் பார்க்கவே இல்லையா? டெலிட்டட் சீன்ஸ்னு யூடியூப்ல இருக்குது. இல்லை டெலிட்டட் சீன் ஒன்று தான் இருக்கு எனக்கு. 2-3 இருக்குடா. ஆமாம். அது வந்து நான் வந்து அந்த சீனாவை பார்த்து படத்தை அந்த ஃபீலிங் வந்து வேஸ்ட் பண்ணுறக்கூடாது, எவ்வளவு இது போல் ஃபுல்லாக பண்ணிட்டு விடுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பார்க்கல நீங்கள் என்ன டெலிட்டட் சீன்ஸ்லாம்? டெலிட்டட் சீன்ஸ் அதனால தனியாக போயிட்டு பார்க்கல. அது வந்து ஒரு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அது படத்தை வந்து இப்போ வந்து நம்ம ரீல்ஸ் மாதிரி ஜெயிலர் படம்லாம் எங்கேருந்து எடுத்து போட்டாலும் ஒரு மாஸ் சீன் இருக்கும். நம்ம இப்போ அது போல் பார்த்துட்டு, ஆனால் நம்ம மெய்யழகன் படத்தில் இருந்து ஒரு சீனை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சீன் பார்த்தா அது ஃபுல்லாக ஸ்டேஜிங் ஸ்டார்டிங்லேருந்து இதுவாகிட்டு எல்லாமே ஸ்டேஜிங் ஆகிட்டு இருக்கும். அதனால் நான் ஒரு சீன் பார்த்தா நம்மளுக்கு அது புரியாது. அதனால இப்போ டெலிட்டட் சீன் அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருந்தாலும் அது மட்டும் தனியாக பார்த்தா எனக்கு அது ஃபீல் ஆகாது, கனெக்ட் ஆகாது. அதனால படம் பார்க்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஸ்டார்டிங்கில் அந்த சரண் இருக்கார்ல அவர் நடிச்சது மட்டும் படத்தில் ஏன்டா நடிக்க விட்டீங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணார். அதாவது ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் ஆகுது. எக்ஸாக்ட் வேர்டுன்னு சொல்கிறேன். அவன் வந்து கட்டாயப்பட்டு நடிக்க வச்ச மாதிரி தான் அடிக்கும். அதாவது நீங்க நடிச்சா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகுன்ற மாதிரி இல்ல. எனக்கு வந்து அந்த இடம் வந்து லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதை பிரச்சனை கிடையாது, அந்த அவனோட ஆக்டிங் மட்டும் எனக்கு வந்து அந்த ஆக்டிங் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த தங்கச்சி வந்து ஸ்டேஜில் வந்து மோதிரம் போடுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த ஸ்டேஜிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஐ லைக் ஸ்டேஜிங் மீன்ஸ் அந்த அவன் ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான். எனக்குலாம் கல் கலங்கிட்டு அழுவுது, நான் ஃப்ரெண்டு தாத்திட்டு அழுவுறேன், கண்ணில் ஒரு சொட்டு வந்தது. ஆனால் எனக்கு வந்து அந்த வந்து ஒரு ஆக்டிங் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி சீரியல் மாதிரி இருந்தது. இல்லை ஆமாம், அது தங்கச்சியோட ஆக்டிங் கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. பட் சீரியல் டைப்பா, சீரியல் ஆக்டர் சீரியல் மாதிரி. அப்போ அவ்வளோதான் வர எதிர்பார்க்க இல்லை எனக்கு. ஆனால் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை ஆனால் அந்த டேரக்டர் வந்து எனக்கு வந்து இந்த சீன் வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தான். அந்த சீன் வந்து ஸ்டேஜிங் எல்லாமே ரைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சீன் மட்டும் எனக்கு அது ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒன்று தோணுச்சுங்களா, என்னன்னா அது வந்து அவ்வளோ பெரிய சீனாக இருந்திருக்க வேணாம்னு தோணுச்சா? இல்லை எனக்கு வந்து இல்லை, எனக்கு ஃபுல்லாக பேசினாங்க, அவன் பின்னாடி இருந்து எனக்கும் பேசினாங்க. ஆனால் எனக்கு பரவாயில்ல, எனக்குலாம் தங்கச்சே கூட இல்லை. ஆனால் என் தங்கச்சிக்கே யாரோ ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி தர மாதிரி தான் அந்த நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தானே அந்த சென்டிமெண்ட் இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அப்படின்வாங்க. இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து இனிமேல் நம்ம வீட்டுக்கே வரமாட்டான்ற ரேஞ்சுக்கு, உண்மைதான், அந்த ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனா அவ்வளவு நேரம் ஆக்கியிருக்க வேணாம். இல்ல எனக்கு அந்த இல்ல அந்த படத்தோட மெயின் கோரே வந்து அதுதான் ஜஸ்டிஃபையும் பண்ணாங்க. அவ்வளவு வருஷம் வராதவன் எனக்காக தான் நீ வந்த அப்படின்னு. அந்த மெயின் கோரே தங்கச்சிக்காக தான் வந்தா. அதுக்கப்புறமா இதுவும் சொல்லுவாங்க, அந்த அருள்மொழி வந்து ஐஸ் பிரேக் பண்ற மாதிரி லைட்டாக அந்த தேங்காய் வச்சு ஓட வந்து உடச்சிக்கிட்டே இருக்க மாதிரி. அருள்மொழி ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே வந்தப்போ அந்த கண்டக்டர் வந்து கேட்பார்ல அவர்கிட்ட, யாரை பார்க்கணும், அந்த சாரோட பையனா நீங்கள். அப்போ வந்து அந்த தேங்காய் வந்து ஃபர்ஸ்ட் அடி ஒரு அடி உடைக்கிறோம். இதை வந்து மெய்யழகன், அந்த மெய்யழகன் பேர் லாஸ்ட் எண்டு வரைக்கும் தேங்காய் உடச்சிக்கிட்டே லைட்டாக டப்புன்னு உடச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டே இருக்கணும். படம் முடிகிறப்போ டப்புன்னு உடைக்கணும். இல்லை எனக்கு தான் இன்னொரு நல்ல விஷயம் தெரியுமா, கிராமத்தை அப்படியே எக்ஸாக்டா எல்லா கிராமத்துலயும் இந்த மாதிரி ஊருக்குள்ள போற வண்டியில இருக்கு கனெக்டர்லாம் அப்படிதான் உரிமை எடுத்து பேசுவாங்க. எங்க அந்த பாட்டிக்கிட்ட இருந்து கொய்யாக்க எப்போ பொண்ணு பாக்குறாங்க சொல்லு,
அந்த நையாண்டித்தனம்லாம் அப்படியே நல்லா அருமையா பதிவு பண்ணியிருந்தாப்புல. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து யாராவது இது நோட் பண்ணிங்கன்னா தெரில, ஏதாவது கேமராமேன்ஸ் வந்து டேரக்டர் ஆகுனா அவங்க படம் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம கேவி ஆனந்த் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. கேமராமேன்ஸ் வந்து டெக்னிக்கலாக வேற என்ன, டேரக்டர்ஸ் வந்து கேமராமேன் ஆகிறது, டேரக்டர்ஸ் வந்து எடிட்டர் ஆகுது, அது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் கேமராமேன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த விஷுவல் எப்படி காமிக்கணும், ஸ்டோரி டெல்லிங்கு எல்லாமே அவங்களுக்கு. அதுவும் அவர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அவர் 96 அவரது தான். அதுக்கப்புறம் இது நிறைய படம் எடுத்திருக்காரு. அந்த மூணு அதனால தான் அது. ஆமா, இதுக்கு இந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிதான் நீங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ன்றனால நிறைய ஷாட்ஸ் வந்து வைட் ஆங்கிளாக வச்சு எடுத்திருக்கீங்களா? ஏன்னா மெய்யழகன் படத்தில் வந்து நிறைய ஷாட்ஸ் வந்து வைட் ஆங்கிளில் தான் இருக்கும். படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆனது அந்த கல்யாண சீன் தான் எனக்குலாம். ஆனால் அண்ணன் எனக்காக தான் வந்துச்சு. அண்ணன் வாங்கிட்டு தான் நான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒன்றா அந்த மாதிரி பார்ப்பாங்கல்ல. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த சீன் வந்து எந்த அளவு ரியாலிட்டினா சீக்கிரமா போங்களா, பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆனால் அவரும் வந்து ஸ்டார்டிங்காக தயக்க போடாப்புல, ஏன்னா இத்தனை பேர் நிற்கிறாங்க, நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு அந்த சீனே ரொம்ப கரெக்டான மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம நின்னாலும் நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம், பின்னாடி ஆள் இருக்காங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இருந்தாலும் தங்கச்சி சொன்னான்றக்கா அவர் உட்காந்து பொறுமையாக அதுக்கப்புறம் அவன் என்ன அப்படின்ற மாதிரி அவரும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ட்ராப்ல வர ஆரம்பிச்சிது அந்த சீனில் மட்டும். அந்த சீன் வந்து அந்த மியூசிக் வேற ஒரு மாதிரி அந்த ஸ்லோ இது போட்டுட்டு. இது மியூசிக் டைரக்டர் பற்றியும் தெரியுங்களா? அவர் பேர் தெரியும்ல, மியூசிக் டைரக்டரோட பேர் கோவிந்த் வசந்தான்னுவாங்க. வசந்தா பேர் என்னன்னு தெரியல. அவர் வந்து அவங்க அப்பாவோட பேரை பின்னாடி இந்த நேமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேர் வசந்தா, அதனால தான் வந்து வசந்தான்னு பேர் வச்சாங்க. அவரு அம்மா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதனால அம்மா பேரை வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இல்ல நான் சொன்ன விதம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அம்மா பிடிக்கும், அம்மாவோட பேரை வைக்கணும்ன்றதுக்காக கோவிந்த் வசந்தான் வச்சிருந்தார். 96 வந்து இதை இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து பேன் இந்தியா மியூசிக் டைரக்டர். எப்படின்னா அவரோட மியூசிக் வந்து வயலின் பேஸ்டா இருக்கும், பாத்திருக்கியா? இப்போ ஷான் ரால்டன் வந்து புதுசா இருந்ததுன்னு பார்த்தா அது அவரது கிட்டார் பேஸ்டு மியூசிக்கா இருக்கும், இவரது வயலின் பேஸ்டு. என்னென்னமோ பேசுறீங்க, அது வேற நாட்டு நாய். பேசுறதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி மூல வந்து அவன் வந்து ப்ரோ பிளாக் கிளார் ஐயோ இதுவுக்கு இல்ல ரேசிஸ்ட் இல்ல, அது போல சைலண்டா இருப்போம்ல. ஆக்சுவலி நம்ம மட்டும் காட்டுவாரா? ஏதாவது பேச விரும்புறீங்களா? பாயிண்ட் இது மெய்யழகன் வரும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கிட்டையும் பேர் கேட்க போகிறல, என் கூட இருந்தார் அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளும் அது மாதிரி தான் பண்ணுவோம். ஒருத்தர் பேர் தெரியலன்னா வேறு யாரும் மாட்டாங்கன்னு கேட்கலான்னு பார்ப்போம். அவர்கிட்ட சார் உங்கள் பேர் என்ன நான் கேட்டிருந்தா படம் அங்கேயே முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் இல்லை, இதுதான் வந்து சினிமாவில் டைலமான்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஒரு ரெண்டு முடிவு. அவங்ககிட்ட வெக்கத்தை விட்டு பேரை கேட்டுடலாம், இல்லை அப்படியே மறைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த மனப்போராட்டம் தான் அந்த கதையை. அது இல்லைன்னா கதை இல்லை, எந்த படமே அப்படிதான். அது அந்த மனப்போராட்டையா வருதுன்னா அவன் வந்து நார்மலாக வந்து ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தா தெரியல அப்படின்னு அவன் வந்து கண்ண மூடி உரிமை அவன் வந்து தெரிஞ்சவரு ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான். ஆக்சுவலா அதனாலதான் வந்து அரவிந்த் சாமி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவான். இல்ல இப்போ யோசிச்சு பாருங்க, லைட்டா உரிமை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, இவ்வளவு இருக்கான். அவன் ஒய்ஃப் வந்து திருப்பி வந்து சொல்றா என் குழந்தைக்கே உங்க பேர் தான் அப்படின்னும் போது அது வந்து எடுக்கலாம். எல்லா பண்றீங்க இவ்வளவு அந்த போட்டோ பார்த்து பேர் தருவாங்க, பேர் கிடைக்கல தெரியலன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவான். அந்த சீன்ல அப்போ ஓடுற சீன் ஒண்ணு இருக்குல்ல, கொஞ்சம் தூரம் ஓடி போய் நீ யாராவது ஐயோ ஆண்டவர் என்ட்ரி அந்த இடம் தான் ஓடிட்டு ஒரு 2 ஸ்டெப் ஒரு தெரு பின்னாடி வருவான், செருப்புக்காக வருவான். அப்புறம் அட்லீஸ்ட் இதையாச்சும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வருவாங்க. உண்மையாவே அந்த இடத்துல போர்ல தண்ணி அடிச்சு குளிச்சு ஃபேஸ் லைட்டா வாஷ் பண்ணிட்டு போறது. வாய்ஸ்ல சாங்கு அது அந்த சாங்கே ஒரு மாதிரி கலங்க வச்சிச்சு. அந்த இடத்த அந்த மைண்ட் செட்டே வேற மாதிரி மாத்திருச்சு. அந்த இடத்துல பாயிண்ட் கிட்ட விடுங்க, அது பாயிண்ட் வரணும்டா வந்து எனக்கு வந்து மெய்யலங்களில் பிடிச்ச சீனு பார்த்தா கார்த்தி வந்து அந்த சைக்கிள் கதையை சொல்லுவார் பார்த்துங்க. அவங்க அப்பா அந்த சைக்கிள் வந்து இவனுக்கு எத்தனை நான் சைக்கிளுக்காக வெயிட் பண்ணினே இருந்தேன் சின்ன வயசில். அப்படி எப்படி வெயிட் பண்ண எப்போ ஸ்கூலில் உட்காந்து வெயிட் பண்ணினே இருந்தேன். அவர் சைக்கிள் எங்கள் அப்பா ஓட்டின்னு வந்தோடனே நாங்கள் குடும்பமாக போனோம்.
அதோட விஷுவலாவே செம்ம சூப்பரா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட அது கீழே விழுந்தது மண்ணு மேல விழுந்தது. மோர் கொடுக்குறது. எல்லாமே அதெல்லாம் டீட்டெயிலா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பிளாக் அந்த ஷார்ட்ஸ் நாவல் மாதிரி இருந்துச்சு. அதுதான் விஷுவலா ரொம்ப அழகா நேர்த்தியா எடுத்திருந்தாங்க. அது வேணாம் சில பேருக்கு தூக்கி போற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பெரிய அந்த ஒரு விஷயம் வந்து சிம்பிளா சொல்லிருக்காங்க. சைக்கிள் வந்து என் ஃபேமிலி என்ன நம்ப ஆரம்பிச்சு. அது உண்மையாவே கதையில ஒரு முக்கியமான பாட்டு. இல்ல அதுதான் வந்து இவன் வந்து இப்போ அவங்க அப்பா நல்லா பிசினஸ் பண்ணாரு, படிச்சாரு. அது படிச்சனால இவன் இப்போ ஒரு பிசினஸ் பண்றான், ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு இருக்கான். மொத்த லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. மொத்த லைஃப் ஸ்டைலுமே அரவிந்த் சாமி போட்டது அந்த சைக்கிள் தான் சொல்ற மாதிரி இவன் வந்து நினைப்பான். அரவிந்த் சாமி பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் சைக்கிள். நான் வேணா எனக்கு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஆல்ரெடி அந்த டைம் வந்து அது அவன் காசு வாங்கினதோட அது எனக்கு நிறைய வேலை செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதோட ஆயில் முடிச்சு போச்சு. எதுக்கு அது அதுவும் இல்லாம அவன் அந்த அப்ப வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் வீடே போகுது, இல்ல இவ்வளவு பெரிய வீடு போகுது, இது சைக்கிள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த மைண்ட் செட்ல போனவங்க. நீங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தீங்களா? பரத்வாஜ் ரங்கன் கூட வந்து அந்த டைரக்டர் பேசியிருப்பாரு. என்னன்னா இது மாதிரி அவர் சொல்லுவார், பரத்வாஜ் ரங்கன் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இப்பயும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் தான் போல இருக்கு. மனுஷங்க வந்து உங்களோட அனிமல்ஸ் மாதிரி, அந்த உங்கள் கேமராவில் வர அனிமல் மாதிரி அவங்கள ஒரு தள்ளி இருந்து ஒரு அனிமல்ஸ் அதுங்க என்ன பண்ணணும் அதுங்க போக்கில் விட்டுட்டு பார்க்குற ஒரு பார்வை தான் உங்களோட டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்லுவார்னா, இது நான் நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டோட மைண்டோட செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து இன்னொன்று கேட்டார், உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு கேட்கறது வந்து எனக்கு பிடிக்கும். யாராச்சும் வந்து இப்போ வந்து யாராச்சும் வந்து இந்த படம் நம்ம யோசிச்சு எடுத்துட்டோம், யாராச்சும் வந்து யாராவது கேட்பாங்க இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போய் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் எல்லா கதை. ஒருத்தன் இப்படி ஊரில் வீட்டை விட்டு ஊருக்கு போகிறான், திருப்பி அவன் ஊருக்கு வரான், ஒருத்தனை பார்க்குறான், இவங்களுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன். இப்படி வந்து ஒரு கதையை வந்து நம்ம ஒன்லைனாக யோசிக்க முடியுமா? யோசிச்சுட்டு வந்து அவங்க கிட்ட பிச் பண்ணால் வருமா? ஒத்துப்பாங்களா? இது ஐடியா வர்றதே கஷ்டம். ஆக்சுவலி என்னன்னா ஐடியா கூட வந்துடும், ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் அதை விஷுவலாக எடுக்கிறான் இல்லையா, அப்போ வந்து அதில் இருக்க டீட்டெயில்ஸை வைக்கிறது தான் எப்படி ஒருத்தன் யோசிக்க முடியும் அப்படின்னு கேள்வி வருதுல்ல. அதுதான் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. எப்படி இந்த இதுவை யோசிக்கணும் போது அவர் சொல்லுவா போல சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு கேள்வி மொத்தம் கேட்க மாட்டாங்களான்னு தான் நான் ஏங்குனன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும், நீங்கள் எப்படி இதை இவ்வளோ பிரமிப்பாக பண்ணீங்கன்னு கேட்கணும்னு தோணும். அது திருப்பி அந்த இது இருக்கதான் செய்யும் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம பண்ணது வந்து ரெகனைஸ் பண்ணி பாராட்டினாதான் வந்து அடுத்து பண்ணணும். பாராட்ட கூட வேணாம், அவங்களுக்கு வந்து கேட்கணும் நீங்க அது எப்படி பண்ணீங்கன்ற அந்த ஆர்வம் வந்துச்சுன்னா என்ன வேணும், கண்டிப்பா வந்து நம்ம பண்ணதுக்கே அர்த்தம் இல்லைன்னு அவங்களுக்கு தோணும். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு இந்த இன்டர்வல் போயிட்டு எனக்கு லாகா ஃபீல் ஆகல. என்னடா கொடுத்துட்டாரு என்னமோ மாதிரி இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆகல, சண்டை போட்டுக்கல. இந்த இது வந்துச்சுல மெய்யலகன்ல வந்து பாம்பு வருது, நாங்க குடிச்சிட்டு வந்து இப்போ ஒரு வேளை இவங்க பாம்பு கொத்திட்டு போய் செத்துருவாளோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்து அது போல ஒரு மாதிரி எனக்கு கிளைமேக்ஸ்ல காத்தி செத்துட்டா நினைச்சேன், கதவு திறக்க மாட்டான் எல்லாரும் யோசிச்சு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து படம் ஃபுல்லாவே இப்படிதான், ஒரு வேளை கார்த்தி வந்து மெய்யலகன் இவனை வந்து திருப்பி ஏமாத்த போறான் போல. நான் வந்து அப்படிதான் கதவை திறக்கிறான், செத்து இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் பாட்டு பாடுறான், அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கதை திறக்கத்துல யோசிக்கிறேன். யாரோ அந்த அவன் உள்ள போயிட்டு அந்த அழுது சீன்ல நிப்பாட்டினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு அந்த திறக்கிறதுக்குள்ளேயே. அப்படி பண்ணா ஆடியன்ஸ் செத்துருவானுங்க டென்ஷன்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் மெய்யலகன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திறந்தோன்னே பாடா அவனோட ஆயிவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சீன். அந்த அத்தான்ற வேர்டு எவ்வளோ எமோஷன்ஸை டெலிவரி பண்ணிருக்கோம். டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும். யூஸ் பண்றது இல்ல இல்ல கிராமங்கள்ல இப்ப வரைக்கும் மச்சான் மாமாவா அத்தான் தான். இல்ல அத்தான் வந்து அவ்வளோ இப்போ எங்க வில்லேஜ் டெவலப்டு வில்லேஜ் போல. அத்தான் யாருமே கூப்பிடுறது இல்லை. அத்தான் யாரும் நல்லா இருக்கலாம். மாமா மச்சான்றது எல்லாருமே மாமா மச்சான் கூப்பிடுவாங்க. அவரு கிராமமே இல்ல அதான் ஒரு சைடா கூப்பிடுவாங்க. அது சில பேரோட வழக்கம். அது சென்னையிலயும் பசங்களே அப்பாவை அத்தான்னு கூப்பிடுற வழக்கம்லாம் இருக்கு. முஸ்லீம் பசங்க தான் அப்பாவை அத்தான்னு இதெல்லாம் கட் பண்ணி பாப்பா ஸ்டீரியோடைப்னு போட்டு இருக்காங்க. முஸ்லீம் வச்சு பாம் ஜோக் போட்டதா ஸ்டீரியோடைப். அது தீபாவளிக்கு பட்டாசு குத்துறது என்னடா பேசுறீங்க? அந்த ரீல் வேற மாதிரி இருந்துச்சு. கட்டலாம் பழத்தவில்லை அப்படியே போல. அவள்தான் இழுத்து முடியல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்ன நார்மல் ஜோக்கு. நார்மல் ஜோக் ஆகி இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி ரொம்ப இதெல்லாம் தப்பு. நாளைக்கு நான் 4 முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து வீடியோ போடுவேன். நாங்க தான் ஷேர் பண்ணி இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
அவனுங்களே ஃபன்னா எடுத்து போறாங்க. நீங்க தான் என்னமோ காப்பாத்துறீங்கன்னு ஓவரா பண்றீங்க. நாங்கடா அதை சொன்னேன், நான் ஏதோ சொன்னேன், இது ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க, அதை ஏன்டா இப்படி சுத்திட்டு வந்து என்ன போட்டு அடிக்கிறீங்க? வீடு மேட்லயும் மாட்டுற, இதுலயும் மாட்டுற. அதனாலதான் இவன் பாயிண்ட் எடுக்கிறது. ஒருத்தன் பாயிண்ட் எடுத்தா பேச வர்றது இல்ல, ஒருத்தன் பாயிண்ட் எடுக்குது இல்லை கேட்டா அப்புறம் எப்படிதான் பாட்காஸ்ட் பண்றது? அதுக்கு நீங்க 2 பேருமே உட்காந்து போயிடலாமே, நாங்க இருக்கு. நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறோம்யா, ஒரு ஆள் கேட்க தேவையா? கேமராக்கு பின்னாடி இருக்கு அவரே அதிகமா பேசுறாரு கேமரா எனக்கு என்னமோ அதான் தோணுது. Invisible man. அவனே நல்லா தான்டா பேசுறான். ஐயா இப்ப பேசுறேன் ஐயா. இப்போ மெய்யழகன்ல வந்து ஒரு சீன் வரும்போது வந்து இது நடக்கும் போது நான் யோசிக்கிறேன், என்னன்னா சண்டை போட போற அரவிந்த் சாமி போயிட்டு ஃபங்க்ஷனில் போனவொடனே என்னன்னா அவன் மாமாவை தான் பார்ப்பான் நினைக்கிறேன். மாமா சொக்கு மாமாவை பார்ப்பா போல. பார்த்துட்ட பிறகு அவர் அழுவார், இந்த 4 பேர் இப்படி பண்ணிட்டாங்களே. அவனை சும்மா விட சொல்லுவாரா? எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த 4 பேர் வருவானுங்க போல, பின்னாடி வந்து பார்ப்பான் போல, அப்போ பார்ப்பான் போல நினச்சேன். அப்பயும் வரல. காருக்கு வந்து அவங்களை அதே மாதிரி ஒரு WWF நடக்காங்க. அதெல்லாம் அடிச்சுப்பாங்க, ஒரு சண்டை நடக்கும், அப்படியே ஃபங்க்ஷனில் ஒரு கலவரமா நினைச்சேன். இல்ல அதுவும் நடக்கல வந்து நான் அதை யோசிச்சு பார்த்தது உண்டு. ஏன்னா கல்யாணம்னாலே சண்டை இல்லாம இருக்காது. ஆமா அது வந்து அரவிந்த் சாமி மூலியமா சண்டை வரும். ஆமா சண்டை வரும் நான் நினைச்சேன். ஆனா அவங்களை எப்படி காமிச்சிருப்பாரு பாத்தியா டைரக்டர்? சாப்பிடும் போது 4 பேர் இல்ல ஒரு மாதிரி. நானும் இல்ல இந்த சன் டிவி சீரியல்ல வர வில்லன் மாதிரி இருப்பானு 4 பேரு பயங்கரமா பேசுவாங்க போல நினைச்சா ஏதோ ஓரமாக சாப்பிட்டு ரொம்ப ரியாலிட்டி. 99.99% ரியாலிட்டி இதுதான். உண்மை அப்படி இருப்பாங்க எல்லாரும். சொந்தக்காரங்க எனக்கு அதை கொண்டுதான். அண்ணன் ஏதோ பதிவு பண்ண வந்தாரு, அவ்வளவுதான். நான் நல்ல விஷயத்த பதிவு பண்ணேன், நீங்க பாத்துறீங்கடா. அந்த ஜல்லிக்கட்டு சீன்லாம் நல்லா இருந்தது. இதுக்கு தோனி தோனி ரெஃபரன்ஸ் இல்லாத படமே கிடையாது இப்பெல்லாம். அந்த டெலிட்டட் சீன் கூட ஜல்லிக்கட்டோட தடை பண்ணிருப்பாங்க. அந்த சீன் தடை பண்ண சீன் கூட பார்க்கல, கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு அந்த டெல்டா சீன் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனை. ஆமா, ஏன்னா வந்து நான் பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் இன்னொன்று 2 பேசிட்டு இருப்பானுங்க, அது பார்த்தேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜல்லிக்கட்டு டெல்டா சீனில் வந்து என்னன்னா சொல்லுவாங்கல்ல, ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மாவே இருக்காதுன்ற மாதிரி. கார்த்தி வந்து என்ன சொல்லியிருப்பானா, ஜல்லிக்கட்டுக்கு வருஷம் கூட்டிட்டு போயிட்டேன், இந்த வருஷம் என்னால் கூட்டிட்டு போக முடியாது, வீட்டில் எப்படி நான் தங்குவேன். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக போகிறாங்க, எப்படி அவங்களால இருக்க முடியும்? அவங்களுக்கு பொங்கல், எனக்கு ஆனால் பொங்கல் இல்லை. வந்து அந்த டேவை வந்து நான் எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் வெளியே போய் பார்த்தா அந்த மாடு அதே மாதிரி தான் இருக்கும். அவர் கீழே குத்தி அந்த மண்ணே அப்படியே போட்டு ட்ரெயின் ஆயிருக்கு. கூட்டு போறாங்க. என்ன பண்ணாரு, கழட்டிட்டு குளிப்பாட்டிட்டு இவரும் குளிச்சுட்டு ரோட்ல ஓட விட்டுருவாரு. ஊருல யாரெல்லாம் வந்து இது ஜல்லிக்கட்டுல அது ஓரத்தை பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் அதான் ஜல்லிக்கட்டு பிடிக்க போறோம். அதே மாதிரி இதுலயும் நான் யோசிச்சேன், போலீஸ் வருவாங்க, வந்துட்டாங்களா, போலீஸ் வந்து இது பண்ணுவாங்க, வந்து கத்தின்னு ஏன் இவங்க ஜல்லிக்கட்டு நடத்துறீங்க, ஜல்லிக்கட்டு தடை பண்ணியாச்சு, வா போலீஸ் ஸ்டேஷன் வாய் எடுத்துன்னு போவாங்க போல. கார்த்தியா அவர் சட்டை கட்டி உள்ள இருக்கலாம் போல. பார்த்தா அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கடைசியில போகும். போலீஸ்லாம் போய் கேஸ் போட்டு இழுத்துட்டு போக மாட்டாங்க. இல்ல முக்காவாசி படம் அது உண்மையாதான் முக்காவாசி படமா நிஜத்துலயே அப்படிதான் இருக்கு. என்ன சொல்ல போறாங்க? அப்போ நிஜத்துல போய் கேஸ் போறது போலீஸ் போய் கேஸ் எங்களுக்கு போடல, உனக்கு போட்டாங்க சொல்லி உனக்கு பார்த்துருக்கேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, எனக்கு போலீஸ்காரங்க ஓவர் ஸ்பீடுலாம் எனக்கு யாருமே கேஸ் போட்டு வாங்கினது. ஓவர் ஸ்பீட்லாம் இல்லையா? எனக்கு உண்மையா ப்ரோ, டிராபிக் கூட சத்தியமா யாருமே காசு வாங்கினது இல்லை, என்கிட்டயே வாங்கினது இல்லை. ஐயா அது ஆன்லைன்லேயே வந்துடும். நீங்க வண்டி யார் பேர்ல இருக்கு அவங்களுக்கு வரும், வேற ஒருத்த வண்டி வாங்கி வந்த உடனே எப்படி தெரியும்? உண்மையான வார்த்தை, பேசுற வேண்டிய வண்டியில என்கிட்டயே வண்டி இல்லை. வண்டி உன் பேர்ல இல்லை, அவ்வளவுதான். ஜோக்ஸ் பாட்டு அவர் போலீஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் திரும்ப அவர் முடிச்சுட்டு போகும்போது சொல்லிட்டு போவாரு, தடை பண்ணிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. கார்த்தி அமைதியா இருப்பாப்புல, அதுலயே முடிச்சிருவாங்க. ஒரு இது இல்ல, அதனால நான் டெலிட்டேஷன் பார்க்கல. திரும்பி அது வந்து கண்டினியூஸா பார்த்தா இன்னும் எலிவேட் ஆகும், அது கம்ப்ளீட்டான ஃபீல் இல்ல. அந்த டெலிட்டேஷனும் கண்டினியூ ஆகும் போல. இப்ப போலீஸே போட்டோ பூச்சிக்கிட்டாங்க, அந்த போட்டோ பூச்சிக்குது எல்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு ஒருவேளை ஒரு படையை வரும் போல, கலெக்டர் அந்த மாதிரிலாம் வருவானுங்க போல. அது
தெரிஞ்சுன்னு நினைச்சேன் நானு. ஏன் லைனா கும்பலா வருவானுங்க. டெலிட்டட் சீனுக்குலாம் கூட இவ்வளவு நீங்க எப்படி உங்க காலையை நாங்க வாங்குறோம், படத்துக்கு தான் யோசிச்சேன். தலைவன் டெலிட்டட் சீனுக்குலாம் யோசிச்சேன். காலையை பிடிக்கிட்டு போயிடுவாங்க போல, அந்த காலை இழுத்துன்னு போயிடுவாங்க போல அப்படிலாம் நினைச்சேன். அது ஒண்ணுமே இல்லை, அதுலயும் அப்படியே சூழலா முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி அவரும் நிறைய போராட்டத்துல வேற கண்ணுறாப்புல. கருப்பு கொடி வேற கல்யாணத்துக்கு. நான் வந்து என்ன தெரியுமா நினைச்சேன், கல்யாணத்துக்கு ஸ்டார்டிங்ல இல்ல இது வேற, நான் இன்னைக்கு வந்தேன் ஜானு, உன் கல்யாணத்துக்கு வந்தேன் ஜானு, அப்படி போயிட்டு கருப்பு கொடி கொட்டிட்டு வந்திருக்காரு போல. நான் அப்படி நினைச்சேன். அது அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, போராட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால கருப்பு ஏன்னா ரெண்டுத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்ததுல ஒரே நைட்டு. எனக்கு டவுட் என்னன்னா, டேரக்டருக்கு லவ் ஸ்டோரி சக்சஸ் தான் ஆச்சு. 96லயும் விட்டாப்புல, இதுலயும் இந்த மாதிரி வச்சிருக்காப்புல. அது ஸ்டேம் ஸ்ட்ரக்சர். இந்த லோகேஷ் கிட்ட கேட்பாங்கல்ல, உங்களுக்கு இதை தவிர எதுவுமே வராது, அதே போல இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு நைட்டு தவிர வேற. அதுல வந்து நான் என்ன கேட்கறேன், ஒரு நைட்டுக்குள்ள கதை சொல்றதா ரொம்ப கஷ்டம். ஆமா, ஆனா சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கேன். அது வந்து எப்படி, இது வந்து பிரெயின் வந்து சண்டை வரதான் யோசிக்குது, அது வந்து விஷுவலா டைலாக் கொண்டு வா. இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி படம் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படிதான் தோணும். நம்ம வந்து ஸ்டீரியோடைப் ஆயிட்டோம். இந்த படம்லாவே இப்படிதான் இருக்கும். சண்டை வரும்போது இவன் சாப போறா, பாம்பு வரும்போது சொல்லிச்சு கண்டிப்பா அவன் ஒய்ஃப் வேற பிரெக்னென்ட்டா இருக்கா, இவன் இப்போ கார்த்தி செத்துருவான், அப்புறமா ஒய்ஃப் வந்து இவங்க அரவிந்த் சாமி வந்து அடைக்கலம் தருவான். ஆனா இவனும் சொல்லிட்டு இருந்தான், அரவிந்த் சாமி நான் ஒரு வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை இந்த வீட்டை வாங்கிடுவான். வீடு வாங்குறேன்னு ஞாபகம் இருக்கு. அரவிந்த் சாமி வந்து அந்த பொண்ணு போன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் உடனே காசுக்கு தான் போன் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க மாட்டான் இவன். அவனே வந்து கேட்கறதுக்கு கல்யாணத்துல வந்து சொல்லுவான், அத்தங்கிட்ட நிறைய காசு இருக்கட்டும், நம்ம எப்ப வேணா கேட்டுக்கலாம் அப்படின்னு தரத்துக்கு ரெடியா இருப்பான். ஏகப்பட்ட லட்சம் நம்ம சொல்லிட்டு இருப்பான். இவ்வளவு இருக்கு, இப்ப 7 லட்சம் இருக்கு, பொண்டாட்டி நகை வச்சா இவ்வளவு வரும். அந்த இது வருது பாரு. இப்போ அரவிந்த் சாமி யோசிச்சான், இவன் காசெல்லாம் பாக்குறானே இவன், அது மாதிரி யோசிச்சான். ஆனா இவன் வந்து என்ன சொல்றான், சரிடா அவன் வந்து சரிடா இவன் கிட்ட நம்ம வாங்கணும்னு சொல்லலாம், இவன் சைலண்டாவே இருக்க மாட்டான். சரிடா வாங்கிக்கிறேன். ஆனா யாருன்னு சொல்றதுக்கு ஒரு யாருன்னு சொல்றான், அந்த கதை தான். அவன் வந்து அப்ப வந்து கார்த்திகிட்ட யாருன்னு சொல்லிட்டா, கார்த்திகை சும்மா முடிக்கல, என்ன போய் யாரும் கேட்டேன் பக்கம் தாழ்த்துட்டு வந்து ஒரு நைட் என் கூட ஃபேக்கா இருந்துட்டுன்ற மாதிரி கார்த்தி வந்து ஃபீல் பண்ணுவான். எனக்கு இந்த இடத்துல தான் வந்து படத்துக்கு பேர் வந்து மெய்யழகன் வச்சிருக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா மெய்யழகன் வச்சனால நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரிஞ்சிருது கார்த்தி தான் மெய்யழகன். ஆமா, இதான் வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து லியோ படத்துல சொல்லியிருப்பாப்புல, நான் தான் லியோ லியோ லியோ. ஓ அப்போ அவர் லியோ கனகராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல லியோ படம் மெய்யழகன் தான் லியோ படம். சாம்பார்ல கருவாடு போட்டு நல்லாதான் இருக்கும். அதுக்கு என்ன நல்லாதான் இருக்கும், சாம்பார்ல கருவாடு போட்டா. லியோ நல்லா இருந்துச்சுல? இல்ல சாம்பார்ல கருவாடு நல்லா இருந்தது. லியோ நல்லா இல்லையா? லியோ நல்லா இல்லையா? லியோ பார்க்கும்போது நல்லா இருந்தது. சாம்பார்ல சாப்பிடும் போது நல்லா இருந்தது, ஆனா சொல்லும் போது நல்லா இல்ல. அவ்வளவுதான். கருவாடு சாப்பிட மாட்டேயா? ஏன்னா தெரியல, நிஜமா கருவாடு அப்படிலாம் இல்ல. கறி மீன் மாடு கோழி எல்லாம் சாப்பிடு. ஆமா, ஏன் திருப்பி ஐரிட்டா திருப்பி இதெல்லாம் சாப்பிடலாம் ஐரி இல்லைன்றவங்க. ஆமா, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கலர் பார்த்தா இவர் வந்து ரேசிஸ்டாயா பேசினுக்கிறாரு. பூரா அது புத்தி தான். நூல் போட்டினா காட்டு. லாஸ்ட் சீன்யா, அந்த கிளைமேக்ஸ், அந்த பால் குடிக்கு வந்து மில்க் பீஸ் தொட்டு சாப்பிடுறது. அந்த இதுவே நான் இப்ப பருத்தி இல்ல அவன் வந்து அரவிந்த் சாமி வந்து கேப்பறல, நான் இப்ப பருத்தி பால் கேட்டல அது நீயா? நான் நினைச்சேன் இப்போ அடிப்பா போல, கார்த்தியா அச்சிருவாரு போல, பஸ் விட்டாரு, ஐயோ அச்சு சண்டை வந்துரும் போல அவங்களுக்குள்ள. சண்டை 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 நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஆனா வந்து இது இல்ல, எனக்கு வந்து உண்மையா நடந்துச்சு. உண்மையா நினைச்சா அடிக்கல ப்ரோ. அது சீன் வந்து ரீக்ரியேட் ஆச்சு உண்மையாவே. ஆச்சு எக்ஸாம் டைம் உட்காந்து நான் படிச்சிருந்தேன், எனக்கு பசி எடுத்துச்சு. நைட்டு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து அப்போ வந்து லவ் ஃபெயிலியர் டைம்ல இருந்தா டிப்ரெஸ்டாக இருந்தான். மச்சான் டிப்ரெஸ்டாக இருக்கலாம், டேய் வாடா டீ குடி போகலாம்டா, டீ குடிச்சிட்டு வந்தால் சரியாயிடும், நம்மளுக்கு தான் இங்கே தான் வேலை சரியில்லை, அப்போ பார்த்தாலும் டீ கடை இருக்குல்ல, சரி டீ குடிச்சிட்டு வரலாம்டா. சரி டீ குடிக்க போனோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு சரி ஒரு வாக் போயிட்டு வந்தோம். வாக் போயிட்டு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டு வந்துட்டோம். டீ குடிச்சிட்டு ஐஸ்கிரீமா?
அது வந்து இது ஏன் நீ கேக்குற? இல்லை மச்சான், நான் சாப்பிட அதை மட்டும் கேட்கணும். போயிட்டு வரோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் வாக் போயிட்டு திருப்பி வரோம். பார்த்தா போலீஸு பேரிகேட் போட்டு நிற்கிறா. வரவனுங்க எல்லாரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி பைக்கில் வரவங்கள தான் பிடிக்கிறாங்க, நம்ம நடந்து தான் போயிட்டு இருக்கோம். நடந்து போனாலும் பிடிப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டாரு பைக் இல்லைன்னு. அப்படி அப்புறம் எங்க நடந்து போயிட்டு வரோம். சும்மா நடந்து போயிட்டு இருந்தோம், புக்கில் நடந்து போயிட்டு இருந்தோம். எங்களை போலீஸ் பிடிச்சிட்டானுங்க. போலீஸ் பிடிச்சிட்டு தம்பி என்ன பண்ணுங்க, இது இல்லை சார் இது போல் பக்கத்தில் தான் காலேஜ் இருக்குது, படிக்கிறோம், ஹாஸ்டலில் தங்கி இருக்கோம். நடராத்திரிங்களா படிக்கிறேன் படிச்சுட்டு இருந்தோம், மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது. டீ குடிச்சிட்டு வந்து இது பண்ணலான்னு போனோம். பண்ணிட்டு ஊதுனாரு, ஊதலாம் டீ வாசனை தான் வந்துச்சு, விட்டாரு. காட்டுமா டீ காட்டுமா? ஆமா, டீ டோட்டல் ஸ்டார்டிங் தரக்கு பில்ல சாப்பிட்டா போலீஸ்கார மூஞ்சில ஊதி காட்டினா அப்படியா? அப்புறம் டீ தான் சாப்பிட்டுருக்கேன், போயிட்டு வந்தாரா? மிஷின்ல டீ குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃபோட்டோ பிடிச்சிட்டு உங்களை ஃபோட்டோ பிடிச்சிட்டேன், நாளைக்கு ஏதாச்சும் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் காணோன்னா உங்களை ஏதாவது வந்து கூப்பிடுவோம், ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்படி விட்டு எப்போ அப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே நாங்கள் படிக்கிறோம். வெடத்து போயிட்டு இருப்போம். போயிட்டோம், மாலவே போயிடும், வந்துடும். எனக்கு இல்ல, எனக்கு வந்து ஆல்ரெடி இது வந்து 2வது வாட்டி ஆயிட்டு இருக்கு. எனக்கு இல்லாதுல அந்த பையன் பைட் பக்காருக்குன்னு வந்தான், அவளை கூட்டிட்டு வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு இது போல ஆயிருக்கு. அதனால இவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். நான் அவகிட்ட சொல்றேன் மச்சான் ஒன்றும் ஆகாதடான். அவன் நீ நான் அவங்ககிட்ட கேட்டலடா, எனக்கு வந்து அந்த சீன் வந்து பருத்தி பால் டீ. அது நாட்டு சக்கரை டீ, நாட்டு சக்கரை போட சொல்லுவான் அவன். நாட்டு சக்கரை போட்டு பருத்தி பால் டீ நான் சொல்லுவான். பருத்தி பால் டீ அது நாட்டு மாட்டு பால் சொந்தக்காரங்களா சொல்றான், ஞாபகம் இருக்காதா அவனுக்கு? என்னடா எங்க சொந்தக்காரங்க யாரும் அப்படி கிடையாது. என் சொந்தக்காரங்க நல்லவங்க. நான் இப்ப கூட உன் சொந்தக்காரங்க சொன்னேன் பாத்தியா? நான் வந்து என் சொந்தக்காரங்களா நல்லவங்க தான். யாரு சொந்தக்காரங்க? இவங்க சொந்தக்காரங்களா கெட்டவங்களா? என் சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரனை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? நான் சொல்ல விரும்பலப்பா. யாரு? என் சொந்தக்காரனை பத்தி அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. அவங்க பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் நீ சொல்ற. பார்த்தாலும் சொல்லுவேன்டா, அவங்களுக்கு நானே ஷேர் பண்ணுவேன்டா, பாருங்கன்ட்டு. தெரியல அண்ணன் 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 வந்து வீட்டுல 1000 விஷயம் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அக்கா கல்யாணம் நடந்ததுல அதுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நடந்ததா? நானும் ஒரு மணி கை தட்டு இருந்தேனே, ஐயா வீட்டை விட்டு வெளியே போகுது. ஐயோ எப்படா அண்ணத்து எந்திரிப்பா தின்ன காலி ஆகும். இல்ல நான் எங்க அக்காட்டே சொல்லிக்கிறேன் போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்ட்டு. ஆனா அதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஃபீலிங் இருக்குதான். கத்துற அக்கா டீ போட்டு கொடுக்கா, சத்தியமா கேட்க மாட்டேன், சத்தியமா கேட்க மாட்டேன். உங்க அக்கா போட்ட டீ நல்லா இல்லையா? எங்க அக்கா சமைக்க சூப்பரா சமைக்கும். ஆனா என்னன்னா டீ மட்டும் போட தெரியும். வர்றதுக்குள்ள 1008 பேச்சு வரும். நானே எச்சு வைப்பேன். 25 ரூபாய் உப்பு வேலை 5 ரூபாய் ஏறிச்சு. அந்த மாதிரிதான் ஏகப்பட்ட பேச்சு பேசுவோம். ஏன் உனக்கு கையில காலையில நம்மளே அதுக்கு வேணும்னா நம்மளே ஏஞ்சி போயிட்டு போட்டுக்கிறது. அது இல்லாம நான் வந்து காலையில தான் சாயங்காலம் தான் டீ குடிப்பேன். நீங்க வந்து கேர்ள்ஸ் மட்டும் கிச்சன்ல இருக்கணும்னு நினைக்கிற ஆள் இல்ல? இல்ல இல்ல சேச்சா நான் அப்படின்னு நினைப்பேன் தான். எதுக்கு வெளியே வரீங்க, கிச்சன்லேயே இருங்கன்னு தான் சேர்ப்பேன். எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், நல்லா சமமா வேலைக்கெல்லாம் எதுக்குமா போற, சமைக்கிற வேலையை மட்டும் பாருமான்னுவேன். எப்படி கொண்டு வந்து எப்படி முடிச்சிட்டான் பத்தியா? ஐயோ ஹோல்சமா இருக்கணும் பண்ணல, வேலை ஆயிடும் பாட்காஸ்ட்ல. நல்லா பண்ற மாதிரி. இல்லடா நான் வந்து எங்க அம்மாட்ட சொன்னதுதான். நான் என்னன்னா சாப்பாடு மட்டும் வயசான காலத்துல மனிதாபிமான நேரத்துல பேசினேன்டா வேலை. இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறம் பேசினா கண்டிப்பா பேன் ஆயிடும். பண்ணதெல்லாம் கேட்கறாங்க. இத்துடன் இந்த பாஸ்கர் மட்டும் விடலாமா? ஆட்டோ பாஸ்ட்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. பாயிண்ட் வந்துச்சு. ஆட்டோ பாஸ்ட்னு ஒரு இடத்த தப்பு பண்ணிருக்கேன். ஆட்டோ பாஸ்க்கு ஆட்டோ பாஸ்ட்னு போட்டுருந்தான். கீழேயும் பார்த்தா அதே ஆட்டோ பாஸ்ட் தான் போட்டிருக்கான். ஆட்டோ பாஸ்ட்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆட்டோ பாஸ்ட் தூக்கிட்டு வந்து இப்போ லிங்க் பண்றான். அது சொல்ல இவர் பாட்காஸ்ட்க்கு பாஸ்ன்றாருல, அதுக்கு சொல்றேன். இது ஆட்டோ பாஸ்ட்னு போட்டுருக்கான். தப்பு பண்ணா திட்டுங்க, தப்பு இல்ல. சரி, அடுத்த பாட்காஸ்ட் வந்து சீக்கிரமா போடுறோம். நாளைக்கே போடுவாரு.
நாளைக்கே போடலாம். அடுத்து வேற ஒரு வீடியோ வேற வீடியோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் நான் கண்டிப்பா ஒன்று போடுறேன். போட்டுருவோம். நாங்கள் மெய்யலனை பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம் தெரில. நாங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் பார்த்து வச்சு பேசியிருக்கோம். ஓரளவுக்கு ஃபன்னாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சொந்தக்காரர்களை பத்தி பேசணும். இது தேவலாது கண்டென்ட், தேவலாது. அவ்வளோதான். வேற ஏதாச்சும் மூவிஸ் பாட்காஸ்ட் பண்ணோம், ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் ஏதாச்சும் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து விட்டன. விளையாட்டு செய்திகள் விளையாட்டு சொந்தக்காரங்களை வச்சு நல்லா விளையாடுச்சு. சொந்தக்காரங்கள இல்ல, கண்டென்ட் வச்சு விளையாண்டு இருக்கீங்கடா. பாட்காஸ்ட்ல சொந்தக்காரங்க பார்த்து கத்துட்டேன். ஊர் ஃபுல்லா உங்க ஃபேமிலி எப்படி அவங்க வெளியே சத்தியமா சொல்லிட்டா. ஒரு வார்த்தையை நான் அவன் தப்பா பாவம் ஒரு வார்த்தை தான் சொன்னான். சொந்தக்காரங்கன்னு வார்த்தை சொன்னது அது எல்லாத்தையும் இந்த சொந்தக்காரங்க- பார்த்துட்டீங்கல்ல. யார் நீதானா பண்ண பார்த்து வந்து சொல்லுங்கடா. யாரோ பண்ண மாதிரி பேசுறீடா. சரி ஓகே, இது என் கிரெடிட்ஸ் மாதிரி நம்ம அப்போ பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ஒன்றும் பாட்காஸ்ட். ஓகே ஓகே பை பை பை. ஓகே ஓகே பை பை. ரைட் ஆல்